ஒரு சிறிய கிராமத்தில் அருள்தாஸ் என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். தினமும் பிறர் வயலில் வேலை செய்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கை எளிமையானது, சில நேரங்களில் கடினமானது. ஒரு நாள் அவன் ஒரு பெரிய நிலத்தரசரின் வயலில் உழுது கொண்டிருந்தான். திடீரென்று அவன் கருவி எதையோ கடினமான பொருளை தொட்டது. அவன் ஆர்வமாக தோண்டி பார்த்தான். அப்போது ஒரு பழைய மரப்பெட்டி கிடைத்தது. அதை மெதுவாக திறந்தான். உள்ளே தங்க நாணயங்கள், ரத்தினங்கள், விலைமதிப்பற்ற ஆபரணங்கள். அவன் கண்கள் பிரகாசித்தன. அவன் உடனே அந்த பெட்டியை மீண்டும் மூடி அதே இடத்தில் புதைத்தான். இந்த நிலம் என்னுடையது அல்ல, ஆனால் நான் இந்த நிலத்தை வாங்கினால் இதில் உள்ள பொக்கிஷம் என்னுடையதாகுமே என்று நினைத்தான். அந்த நாளில் இருந்து அவன் மனதில் ஒரே எண்ணம். அவன் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும், சிறிய வீடு, மாடுகள், உபகரணங்கள் அனைத்தையும் விற்றான். கிராமத்தார் அனைவரும் அவனை பார்த்து சிரித்தார்கள். ஏன் எல்லாத்தையும் வித்துட்ட என்று கேட்டார்கள். அவன் அமைதியாக சிரித்தான். அவன் சம்பாதித்த பணத்தால் அந்த வயலை வாங்கினான். பிறகு அந்த மறைந்திருந்த பொக்கிஷம் அவனுடையதாகிவிட்டது. அவன் தற்காலிகமாக எல்லாவற்றையும் இழந்தது போல் தோன்றினாலும் உண்மையில் அவன் மிகப்பெரிய செல்வத்தை பெற்றான். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுதான். பரலோக ராஜ்யம் அங்கு மறைந்திருந்த பொக்கிஷத்தை போன்றது. அதன் உண்மையான மதிப்பை அறிந்தவனுக்கு அதை பெறுவதற்கான எல்லாவற்றையும் விட்டுக் கொடுப்பது கூட மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். தேவனுடன் வாழும் வாழ்க்கை எந்த உலக செல்வத்தையும் விட உயர்ந்ததே.